நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. போன வருஷம் நாங்கள் வேண்டிட்டு போனோம், எங்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, இன்னைக்கு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வர்றதுனால மோகனங்கள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக கட்டளை எடுக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழில் அதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். என்னோட பார்ட்னர்கள் என்ன பிஸ்னஸை ஏமாற்றப்பட்டு 1 கோடி கடனோட நான் இங்கே வந்திருந்தேன். அப்போது தேவன் ஐயா மூலமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாரு. அதே போல் தேவன் எனக்கு இங்கேருந்து போய் 3 மாதத்துலேயே எனக்கு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு தேவன் உதவி செஞ்சார். அது அடுத்த 6 மாதத்துலேயே தேவன் அதை என்னோடய பழைய கம்பெனி, இழந்து போன கம்பெனிக்கு ஈக்குவலாக அதோட வியாபாரத்தை கொண்டு வந்து லாபத்தையும் 10 மடங்கு அதிகமாக அதை ஆக்கி கொடுத்தாரு. உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். தொழில்ல தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். தேவனிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0439353333. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்து கூட சேர்ந்து நாங்களும் துதித்து பாடி ஜெபிப்பது ரொம்ப சந்தோஷம். குடும்ப ஜெபம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். குடும்ப ஜெபத்தை விட்டு விடவே கூடாது. இப்போ குடும்ப ஜெபம் செய்கிறவங்க பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம்.
அதனால் தினந்தோறும் குடும்பமாக ஜெபிக்க தவறிவிடக்கூடாது. அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஜெபத்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு போய்விடும். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட நேரிடும். அதனால் கருத்தாக ஜெபிக்கணும். இன்றைக்கு உங்கள் கூட சேர்ந்து பாட்டு பாட நம்ம ஊழியத்தில் இருக்கிற குட்டி பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, மியூசிக் வாசிக்கிறதுக்கு, பாட்டு பாடுறதற்கு. எங்கள் இயேசுடைய குடும்பத்தில் நிறைய குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாட வந்திருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளும் பெரியவங்களெல்லாம் வர வச்சு கைத்தட்டி சேர்ந்து பாடணும். சரியா? பார்த்தீங்களா, இந்த குட்டி தம்பி மாதிரிலாம் மியூசிக் வாசிக்கிறாங்கல்ல, நீங்களே மாதிரி சின்ன ட்ரம்மு, கீபோர்டெலாம் வாங்கி குடும்ப ஜெபத்தில் வாசித்து பாட்டு பாடலாம். இப்போ நம்ம பாட்டு பாடலாமா? இவங்ககிட்ட கேட்போம், என்ன பாட்டு பாட போகிறாங்க? என்ன பாட்டு? சந்தோஷம் பொங்குதா உங்களுக்கு? ஓகே, இயேசு வந்துட்டா சந்தோஷம் பொங்குதான். எல்லாம் சேர்ந்த சந்தோஷம் பொங்குதே நீ பாடலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நான் வீடினேன், பாவ பலியனை சுமந்தலைத்தேன். பலி தப்பி நான் வீடினேன், பாவ பலியனை சுமந்தலைத்தேன். அவரது புறமே அழைத்தது என்னையே, அவரது புறமே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. துருசோதித்திட தேவன் உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவன் உத்தரவுடன் வருவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். சந்தோஷம் பொங்குதே. இயேசு உள்ளத்தில் வந்துட்டா சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவர் துதித்த பாடும்போது தான் பரலோகம் அந்த துதி ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கும். சரியா? அடுத்து இன்னொரு பாட்டு பாடலாம். இன்னொரு பாட்டு என்ன பாட்டு? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குதான். அதை பாடலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? எல்லாம் கைத்தட்டி பாடுவோம். Hallelujah.
என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடும்போது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய சோர்வெல்லாம் மாறிடும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை உற்சாகப்படுத்திடும். அதனால தான் நம்ம ஆண்டவரை துதித்து நல்ல சந்தோஷமாய் கைத்தட்டி ஆர்ப்பரித்து நம்ம பாடணும். சரியா? சரி, இந்த வேளையில் அடுத்து நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அருமையான சகோதரி மேரி சுகந்தி அவங்க குடும்பத்தில் உள்ள காரியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஒரு குடும்பம் ஒரு சமாதானமாக ஐக்கியமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம் என்பதை அவங்களே சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த சாட்சியை பாருங்கள். என் பேர் மேரி சுகந்தி. நான் பல்லடத்தில் வசிக்கிறேன், திருப்பூர் மாவட்டம். என் மகன் சார்லஸ் ராஜ்குமார், என் மருமகள் பேர் ஜீவிஷா. ஜீவிஷாவுக்கும் சார்லஸ்க்கும் திருமணமாகி ஒரு 12 வருஷம் ஆச்சு. எனக்கும் ஜீவிஷாவுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நாங்கள் ஒரே நிமிஷத்தில் அதை மறந்து மன்னித்து மாறிக்குவோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு நீடிச்சிருந்தது கிடையாது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளையும் நான் இவளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். இவங்க 2 பேத்துக்குள்ளே எந்த வித்தியாசம் நான் காட்ட மாட்டேன். அவங்க ஒரு நாளுமே மாமியார் அப்படிங்கிற அதிகாரத்தை அவங்க இது பண்ணதே கிடையாது. என்னுடைய நாத்தனார் பேர் ஏஞ்சல், அவளை எப்படி நினைக்கிறாங்களோ அதே போல் தான் என்னை நேசித்தாங்க. அவளை காட்டிலும் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்றதுலேருந்து, நீ இந்த ட்ரெஸ் போட்டால் அழகாக இருக்கும் ஜீவிஷா, நீ இப்படி இப்போ ட்ரெஸ் ஹேர் பண்ணால் அப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னை அழகு பண்ணி பார்க்குறதுல எங்கள் அம்மாவை விட ஜாஸ்தியாக எங்கள் மாமியார் தான் பார்த்திங்கன்னா என் மேலே அன்பாக இருப்பாங்க. எங்கள் பையனும் எங்கள் ஜீவிஷாவை எங்கேயாவது வெளியே போகணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுவேன். அவங்க ஜீவிஷா கூட நான் எல்லாமே மேக்கப் கூட பண்ணி விடுவேன். இந்த பெரிய கம்மல் போட்டு போ ஜீவிஷா, நல்லா சாரீ கட்டிக்கோ, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவுக்கு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இவளுக்கு நான் சொல்லுவேன். அவளுக்கு எந்த நேரத்தில் எது இல்லையோ, நல்லா ட்ரெஸ் வைக்கலன்னா கூட நானே போய் வாங்கிட்டு அவளுக்கு ப்ளவுஸெல்லாம் கூட தைச்சி கொடுத்து அவளுக்கு நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். அவன் மேலே எனக்கு எந்த ஒரு பொறாமை உணர்வோ இல்லை இவங்க அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிற உணர்வோ எப்போவுமே எனக்கு எங்கிட்ட இருந்ததில்லை. இவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா, அது போதும் எனக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் நான் எப்போ இருக்கும். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க என் மேலே ரொம்ப அன்பு காமிப்பாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. என்கிட்ட இது வரைக்கும் யாரும் இப்படி அன்பு காமிச்சதே கிடையாது. மருமகங்கிற எண்ணத்தில் நான் பார்த்ததே கிடையாது. மகள்ங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கும் நான் பார்க்குறேன், என்றைக்கும் பார்ப்பேன். பாப்பா வயிற்றில் ஒரு டைம் இருக்கிற சமயத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அப்போ மகளை காட்டிலும் அதிகமாக என் பெட்லேயே கொண்டு வந்து எனக்கு ஃபீவர் வந்தப்போ என்னை எப்படி அரவணைச்சு என்னை ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க. எனக்கு அதெல்லாம் உண்மையாகவே இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கள் ஜீவிஷா கிட்ட பிடிச்ச குணம் எனக்கு அவள் ரொம்ப பொறுமை. அந்த பொறுமை ஈஸியாக எல்லாத்துக்குள்ளேயும் வராது. இப்போ நம்மளாம் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே பதில் சொல்லணும் திருப்பி அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. அவளை நான் எவ்வளவோ காரியங்களில் பார்த்துருக்கேன். எவ்வளோ டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் கூட ரொம்ப கைண்டாக யோசித்து தான் ஒரு முடிவும் எடுப்பாள், ஒரு பதிலும் சொல்லுவாள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அமைதியாகவும் இருப்பாள். இப்படி தான் உன் கணவனோட இருக்கணும்னு சொல்லி சார்லஸ்க்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும், இப்படி செஞ்சால் பிடிக்காதுன்னு சொல்லி அழகாக எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஜீவிஷா நான் மகள் போல் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே எப்படி வந்தார் அப்படிங்கும்போது, நான் முழுமையாக மனம் திரும்பி
நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன் திருப்பத்தூரில். பிரதர் மோகன் சிலாசஸ் எழுதின புக்கு, அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது எப்படி, அதில் எப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுன்னு அவங்க எழுதியிருந்தாங்க. எனக்கு வந்து இப்படியெல்லாம் கூட ஜெபம் பண்ண முடியுமா, நம்ம ஒரு 2 செகண்டில் முடிச்சிருமேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் ஆண்டவரோட ஐக்கியம் அதிகமாச்சுது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றேன். அவருடைய கரத்தில் இருக்கிறத உணர்ந்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த அன்பு வந்தது. அந்த அன்பு வந்ததுக்கு பிறகு தான் நான் என்னை போல் பிறரையும் நேசிக்க கற்றுக்கொண்டேன். கல்யாணம் ஆகி வந்த நாளில் இருந்தே அவங்க என்னைய மகளாக தான் பார்த்தாங்க. நான் அவங்கள அம்மாவாக தான் பார்த்தேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ எங்களுக்குள்ள உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மகள் அப்படிங்கிற உறவு தான் எங்களுக்குள்ளே இருக்குது. மாமியார் மருமகள்ங்கிற உறவை நான் இது வரைக்கும் நான் இப்படி நினச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. நாங்கள் மாமியார் மருமகள்ங்கிறது வந்து ஒரு புனிதமான உறவு. நம்ம பையனுடைய மனைவி, அவன் நல்லா இருக்கணும், அவளும் நம்ம மக தான். அதனால் வந்து நம்ம பிள்ளைய போல் நினச்சி அவட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் மறந்து மன்னித்து, நம்ம பிள்ளைய செஞ்சு நம்ம எப்படி மன்னிக்கிறோம், அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு வர்றவங்களும் நம்ம பிள்ளைங்க தான். அதே ஸ்டேஜில் தான் கூட்டிகிட்டு வரோம். அப்போ அந்த பொண்ணுங்கள்கிட்டையும் நம்ம அந்த மாதிரி பழகும்போது நல்லா அந்த உறவு பலப்படும். எங்கள் குடும்பத்தில் மாமியார் மருமகள் போல் நாங்கள் 2 பேர் வாழாமல் அம்மா பிள்ளை போல் மனசில் நாங்கள் 2 பேர் நினச்சி வாழ்கிறதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நிரப்பி இருப்பதனால அந்த மாதிரி நாங்கள் வாழ முடிகிறது. ஓகே, சாட்சி பார்த்தீங்களா? பாருங்கள், ஆண்டவர் இந்த குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்குள்ளே எவ்வளோ பெரிய அன்பு ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார்ல. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம்னு இருந்தால் அன்பு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நிறைய குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. குடும்பம்னா ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது யார் யார் குடும்பத்தில் குடும்பமாக தினமும் ஜெபிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களோ, உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் தவறாமல் 4 மாவடியில் ஜெபிக்கிறோம். இந்த திட்டத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார், அதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லி அதுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆறுதல் படுத்தப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறீங்களா? இதுவரை சேரலையா? நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போடுறாங்கல்ல, அதுக்கு 98 42 73 53 05 அல்லது 0463935333 இந்த நம்பர். partner@jesusredeems.org இந்த இமெயில். இதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இணைய விரும்புகிறோம், எங்களுக்காகவும் நீங்கள் தினமும் உங்களுடைய ஜெபக்குழுவில் ஜெபிங்க அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு கவரில் வச்சு ஒரு காரியம் அனுப்புவாங்க. இந்த கவருக்குள்ளே 3 காரியம் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், முதலாவது குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம்னா என்ன, அதில் எப்படி நீங்கள் ஜெபிக்கணும், குடும்பத்துக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் என்ன, அந்த விவரம் இருக்கும். 2வது இதே மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். உங்களுடைய பெயர், முகவரி, வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு என்ன வயசு, என்ன படிக்கிறாங்க, பெரியவங்க இருந்தால் எல்லாமே கீழே கையெழுத்திட்டு விவரமாக ஒரு கணவனோ அல்லது மனைவியோ 2 பேரில் ஒருவர் ஃபில்அப் பண்ணால் போதும். பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டணும். குடும்பமாக ஃபோட்டோ ஒட்டி ஜெபக்குறிப்பு, உங்களுடைய ஃபேமிலிக்கு இப்போது அவசரமாக என்ன தேவை, ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் அல்லது கடன் பிரச்சனை மாறாது நீங்கள் எழுதி அனுப்பிட்டா பர்டிகுலராக அதுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பம் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்று. அதுக்குள்ளே ப்ரௌன் கவரில் இப்படி ஒரு கவரும் வைக்கப்பட்டிருக்கும். இதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வச்சு அனுப்பிடணும். இதை நிரப்பி இதுக்குள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி நீங்கள் அனுப்பிடணும். அனுப்பிட்டு எங்கிட்ட கிடைச்ச பிறகு
உங்களுடைய குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், என்னென்ன வசனம் சொல்லி எப்படி ஜெபிக்கணும், அந்த விவரம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதுக்கு எந்த கட்டணம்லாம் கிடையாது. காணிக்கை செலுத்தணும், கட்டணம் கொடுக்கணும், எதுவுமே கிடையாது. இலவசம்தான். நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் குடும்பமாக ஜெபிச்சா நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் அந்த திட்டம். சரி, 2 வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிடலாமா? கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் பாருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பற்றியில் ஒரு மாமியார் மருமகளுக்குள் எப்படி இந்த ஐக்கியம் ஏற்பட்டது? அன்பு. இயேசுவின் அன்பு 2 பேருடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்ததுனால 2 பேருக்குள்ள ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு அன்பை ஆவியானவர் உண்டாக்கினார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் ஒரு அன்பு அதில் காத்து கொள்ளணும். ஒரு சமாதானம் நிம்மதி குடும்ப ஆசீர்வாதம் காத்து கொள்ளப்படுவதற்கு முதலாவது ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். வசனம் சொல்லலை ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன தப்பு நடந்தால் அதை பெருசாக்கி பிரச்சனையாக்கி வார்த்தைகளை விட்டு அப்படி செய்யக்கூடாது. உடனே மன்னிச்சிருங்க. எதுக்கு அதை பெருசுப்படுத்துருங்க? எங்கள் மாமியார் தானே எங்கள் அம்மா மாதிரி, என் மருமகள் தானே என் மகள் மாதிரி, பரவாயில்ல அடுத்த முறை கவனமாக இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதை பிரச்சனை உண்டாக்காதபடி மன்னிங்க. 2வது விட்டு கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இந்த விட்டு கொடுக்கறது தான் சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். 2 பேருமே ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும். இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு எங்கள் குடும்பம் நான் அப்படி தான் அப்படின்னு நினைக்க, இல்லை எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் இருந்தேன், அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒரு குடும்ப சமாதானத்துக்காக ஒருவருக்கொருவர் மன்னிங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும். அதற்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவான். இப்போது நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை அருளணும். ஒரு தேவ அன்பு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நிலைச்சிருக்கணும். ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பாக நேசிக்கணும். இனிமேல் சண்டை சச்சரவு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. குடும்பம் குட்டி மோட்சமாக இருக்கணும். அதுக்கு மன்னிக்கிற இருதயம் தாருன்னு செபிங்க. விட்டு கொடுக்குற இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க, மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்பை அணிந்து கொள்ளுங்கள்னு பைபிளில் சொல்லியிருக்கல, அணிந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி ஆசீர்வாதம் உங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் உண்டாகணும். உங்கள் சபையில், உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டதுன்னா சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரும். இந்த அன்பு மன்னிக்கிற சுபாவம் இல்லாதனால்தான் குடும்பம் பாதிக்கப்பட்டு அதனால் சமுதாயம் பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள். ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கருத்தாக இன்றைக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுருங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், அன்பாக இருக்கணும். அதே மாதிரி எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் உங்களுடைய அன்பு ஊற்றப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு அன்போட சமாதானத்தோடு வாழணும். எங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல், வீடுகளில் எழுப்புதல் வரணும். குடும்பங்களில் எழுப்புதல் வரணும். எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே எழுப்புதல் வரணும். எல்லாம் ஜெபம் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ளே எழுப்புதல் வரும்படி ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும். குடும்பத்துக்குள்ளே ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பை தாரும், விட்டு கொடுக்கிற அன்பை தாரும், மன்னிக்கிற அன்பை தாரும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த மன்னிக்கிற அன்பு எல்லாருடைய உள்ளத்திலும் ஊற்றப்படுவதாக. வைராக்கியங்கள் கசப்புகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, மன்னிக்கிற அன்பு, விட்டு கொடுக்கிற அன்பு எங்கள் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். எங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லாம் தேவ அன்பு ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் இந்த ரட்சிப்பும் சமாதானமும் அன்பு ஐக்கியம் வரணும். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகணும். குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கணும்.
குடும்பங்கள் ஜெபிக்கணும். ஒரு பெரிய மாற்றம் வீடுகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதானத்துக்கு எடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. என்னுடைய குடும்ப தேவைகளை சந்தியும். குடும்பத்தில் வருமானத்துக்கு வழி உண்டாக்கி தாரும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஒரு குடும்பங்கள் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி எல்லா குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும்படி ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். This program is sponsored by Brother Jagan Raja and family, KTC Nagar, Palayam Kotai. Happy birthday, Master Joshua Raja. சங்கீதம் 115:15 படி, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Mr. Stalin and Mrs. Suja, Bangalore. Happy birthday, Master Addison Marcus. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Devanayagam and family, Madurai. யாத்திராகமம் 14:13 படி, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Edwin Joseph and family, Bangalore. என்னாகமம் 23:23 படி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Ranjit Kumar and family, Coimbatore. 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. Brother Praveen and family, Bangalore. 2 சாமுவேல் 7:29 படி, உங்களின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. Sister Rajeshwari and family, Palayam Kotai. எரேமியா 31:14 படி, நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. Sister Aarti and family, Chennai. ஏசாயா 61:7 படி, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவாராக. Sister Vijayakumari and family, Kanyakumari. லூக்கா 1:28 படி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Brother Sasi Jayaraj and family, Kanyakumari. அப்போஸ்தலர் 18:10 படி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.